வணக்கம். பல நாட்களுக்கு பின்பு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எஜுப்ளூம் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. 2 சொட்டுகள் போதும் என்று மருத்துவர்கள் கூறிய போது மருத்துவ உலகமே ஆச்சரியத்துடன் பார்த்தது. ஏப்ரல் 12, 1955 மிக்சிகன் பல்கலைக்கழக வளாகம். அங்கு ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். தலைமை மருத்துவர் தாமஸ் வெளியே வருகிறார். மைக்கை பிடிக்கிறார். மானுட உலகம் நடத்தி கொண்டிருந்த யுத்தம் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது. எல்லா பரிசோதனைகளும் வெற்றி பெற்றுவிட்டன. எந்த பக்க விளைவுகளும் இல்லாத இந்த மருந்தை அனைவரும் இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிய போது மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். அமெரிக்காவில் உள்ள ஆலயத்தின் மணிகள் ஒலிக்கின்றன. எல்லோரும் சந்தோஷமாக ஆரவாரமாக சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அந்த தலைமை மருத்துவர் கூறுகிறார், இதை கண்டுபிடித்த மருத்துவர் எனக்கு எந்த காப்புரிமையும் தேவையில்லை என்று கூறிவிட்ட காரணத்தினால் உங்களுக்கு இந்த மருந்து இலவசமாக அளிக்கப்படுகிறது என்று கூற மக்கள் ஒரு கணம் திகைத்து போய் நின்றார்கள். பத்திரிகையாளர்கள் அந்த மருத்துவரை வளைத்துக் கொள்கிறார்கள். பொதுமக்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். எளிமையாக நின்று அவரை பார்த்து, ஏனையா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மருந்தை கண்டுபிடித்திருக்கிறீர்கள், பல நாட்கள் தூங்காமல் பல நாட்கள் கஷ்டப்பட்டு கண்டுபிடித்த இந்த மருந்துக்கு எந்த காப்புரிமையும் நீங்கள் கேட்கவில்லை. நீங்கள் இதற்கு காப்புரிமை பெற்றுக்கொண்டால் இந்த உலக மக்கள் இருக்கிறது வரையும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குமே என்று கேட்டபோது அந்த மருத்துவர் சிரித்து கொண்டே பதிலளிக்கிறார். என்ன பதில் கூறியிருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம என்ன பணம் கிடைக்குது அப்படின்னா நம்ம சீக்கிரமா கொஞ்சம் சரி பரவாயில்ல கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா அந்த மருத்துவர் எதையும் யோசிக்காமல புன்னகைத்து கொண்டே பதில் சொல்றாங்க, சூரியன் இருக்கு பாருங்க, அந்த சூரியன் நமக்கு வெளிச்சத்தை தருகிறது. அந்த சூரியன் வெளிச்சத்தை நமக்கு தருவதற்காக ஏதாவது காப்புரிமை பெற்றுள்ளதா? நாம் இலவசமாக சுவாசிக்கிறோம். சுவாசிக்கிற காற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அந்த காற்று ஏதாவது காப்புரிமை பெற்றுள்ளதா என்று கேட்க அந்த பத்திரிகையாளர்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டு இல்லையா என்று கூறுகிறார்கள். அதே போல்தான் இதுவும். இது நான் கண்டுபிடித்த மருந்துதான், ஆனால் இதை உலக மக்களின் பயன்பெற்றுக்காக இலவசமாக கொடுத்துவிட்டு இதனால் எனக்கு எந்த காப்புரிமையும் தேவையில்லை. மக்கள் அனைவரும் நலமுடன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என்று கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து தன்னுடைய அடுத்த ஆராய்ச்சி ஆரம்பித்து அவர் சென்று விட்டார். இவரை யாரும் யோசிக்கிறீங்களா? இவர் தான் நமக்கு 2 சொட்டு கொடுக்குறாங்களே, போலியோ சொட்டு மருந்து. அந்த சொட்டு மருந்தை கண்டுபிடித்த மருத்துவர் சால்க் ஐயா. ஓகே, அந்த மருத்துவர் சால்க் கடினமான முயற்சியின் மூலம் தன்னுடைய அயராத உழைப்பினால ஒரு பெரிய மருந்து இல்லை, அந்த உலகமே போலியோனால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, போலியோ அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும்ல, சம்டைம் அந்த கை கால்கள் பலவீனமாகி நடக்க முடியாம இந்த மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க அந்த சிறு வயதுல. அதான் நம்ம போலியோ அப்படின்னு சொல்றோம். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இப்போ போலியோ சொட்டு மருந்து இப்போ எல்லாருக்குமே அது பழக்கமாகி விட்டது. நம்ம தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 100% போலியோ இல்லாத உலகத்தை நம்ம இப்ப நம்ம இப்பொழுது பார்க்க முடிகிறது. அந்த மாதிரியான ஒரு மருந்தை கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு எளிமையாக கொடுத்தவர் சால்க். ஆனா இன்னைக்கு பாருங்க, உலக மக்கள் அனைவருக்குமே அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் பொழுது எல்லாருமே அதை கண்டுபிடித்து அந்த மருத்துவரை நாம என்ன பண்றோம், நினைவு கூறுகிறோம். ஆனா எதையுமே அவர் எதிர்பார்க்கல, காப்புரிமை எதிர்பார்க்கல, பணத்தை எதிர்பார்க்கல. ஆனா அவருக்கு புகழ் தானாக சேர்ந்தது. அது மாதிரிதான் அருமையான மாணவ மணிகளே, நாம ஒரு காரியத்தை நம்ம செய்யும் போது எதையுமே எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, நான் நல்லா படிச்சா எனக்கு செல்போன் வாங்கி தரணும், நான் நல்லா படிச்சா எனக்கு 2 வீலர் வாங்கி தரணும். இதெல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க படிக்கும் பொழுது அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனத்தையுமே கொடுக்காது. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் எனக்காக படிக்கல, நான் நல்ல நிலைமைக்கு வரணும், அதுக்காக என் பெற்றோர் அப்ப அவங்களுக்காகவும் நான் படிக்க கூடாது, எனக்காக தான் நான் படிக்கணும், எனக்காக நான் படிக்கல அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை மாத்திடுங்க. உங்களுக்காக நீங்க படிங்க, எனக்காக நான் படிக்கிறேன், நான் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு எனக்குடைய குறிக்கோளை நான் அடையணும், அந்த குறிக்கோளின் மூலம் ஒரு புகழின் உச்சியை நான் அடையணும், இந்த படிப்புக்காக இல்லை இதற்காக நான் எந்த ஒரு பொருளையுமோ அல்ல எந்த ஒரு இதையுமே நான் இந்த
எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. இதற்காக நான் பெற்றோர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பா சார்க மருத்துவர் மாதிரி உங்களாலும் சாதிக்க முடியும். அப்ப நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்தாலும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. நம்ம எதிர்பார்க்காம செய்யும் பொழுது நமக்கு புகழ் ஆட்டோமேட்டிக்கலாக என்ன செய்யறோம் வந்து சேர்ந்து விடும். அது மட்டும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் தன்னலம் கருதாது நம்ம நாட்டுக்காக உழைத்தாங்க. நம்ம விடுதலைக்கு பாரதியார் நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? இவங்க வந்து என்ன பண்ணாங்க, நிறைய பாட்டு எல்லாம் பாடுனாங்க. நம்ம விடுதலைக்காக வந்து பாட்டுகள் எல்லாம் பாடும்பொழுது அந்த காலகட்டத்துல வந்து அவர் ஒருவேளை புகழடையாமல் இருந்திருக்கலாம். ஆனா இன்றும் நாம என்ன சொல்றோம், பாரதியாரை பற்றி நம்ம புகழ்ந்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். இத மாதிரிதான் சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்க்காம நம்மளுடைய செயலை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா நிச்சயமா இவங்கள மாதிரி நம்மளாலும் சாதிக்க முடியும். நம்மளாலும் ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். ஓகேயா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போல எல்லாமே நம்மளே என்ன பண்ணுவாங்க, நம்ம மறைந்தாலும் நம்ம புகழும் வந்து என்னது மறையாமல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சாதனைகளை படைக்கிறதுக்கு மாணவ மணிகளாகி உங்களை வாழ்த்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்று விடைபெறுகிறேன். நன்றி. பாய்.